வழங்குவதற்காக மோனிஷா. முக்கிய செய்திகள். கேரளாவின் புதிய முதலமைச்சராக பதவியேற்றார் பினராயி விஜயன். திருவனந்தபுரத்தில் நடந்த பிரம்மாண்ட நிகழ்ச்சியில் 18 பேர் அமைச்சர்களாக பதவியேற்பு. நரிக்குறவர் குருவிக்காரர்களை எஸ்டி பிரிவில் சேர்க்கும் மசோதாவிற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல். டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் முடிவு. எம்எல்ஏக்கள் பதவியேற்பை தொடர்ந்து தமிழக சட்டசபை ஜூன் 3ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. சபாநாயகர் துணை சபாநாயகர் தேர்தலில் போட்டியிட விரும்புவோர் ஜூன் 2ஆம் தேதிக்குள் மனு தாக்கல் செய்யலாம் என அறிவிப்பு. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 2 பேர் 499 மதிப்பெண்கள் பெற்று மாநில அளவில் முதலிடம் பிடித்து சாதனை. 2ஆம் இடத்தை 50 பேரும் 3ஆம் இடத்தை 220 பேரும் பிடித்து அசத்தல். மருத்துவ படிப்புக்கான விண்ணப்பங்களை ஆன்லைனில் இன்று முதல் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என அறிவிப்பு. ஜூன் 17ஆம் தேதி தரவரிசை பட்டியல் வெளியிடப்படும் என மருத்துவ கல்வி இயக்குநர் விமலா பேட்டி. விரிவான செய்திகள். கேரள மாநிலத்தின் புதிய முதலமைச்சராக பினராயி விஜயன் இன்று பதவியேற்றுக் கொண்டார். 140 உறுப்பினர்களை கொண்ட கேரள சட்டப்பேரவை தேர்தலில் மார்க்சிஸ்ட் தலைமையிலான இடது ஜனநாயக முன்னணி 97 இடங்களில் வென்று ஆட்சியை கைப்பற்றியது. இதையடுத்து முதலமைச்சராக பினராயி விஜயன் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்நிலையில் திருவனந்தபுரம் சென்ட்ரல் மைதானத்தில் பொதுமக்கள் முன்னிலையில் பதவியேற்பு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. அப்போது கேரளாவின் புதிய முதலமைச்சராக பினராயி விஜயன் பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு ஆளுநர் சதாசிவம் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். ഇതേയടുത്ത് 18 പേർ அமைச்சர்களாக പദവിയേറ്റുകൊണ്ടனர். രാമചന്ദ്രൻ കടന്നപ്പള്ളിയായ ഞാൻ കേരള സംസ്ഥാനത്തെ ഒരു മന്ത്രി എന്ന നിലയിൽ എൻ്റെ പരിഗണനയിൽ കൊണ്ടുവരുന്നതോ എൻ്റെ അറിവിൽ വരുന്നതോ ആയ ഏതെങ്കിലും വിഷയം അങ്ങനെയുള്ള മന്ത്രി എന്ന നിലയിലുള്ള എൻ്റെ കർത്തവ്യങ്ങളുടെ മുറപ്രകാരമുള്ള നിർവഹണത്തിന് ആവശ്യമാകുന്നതൊഴികെ ഞാൻ ഏതെങ്കിലും ആൾക്കോ ആളുകൾക്കോ നേരിട്ടോ നേരിട്ടല്ലാതെയോ അറിയിച്ചു കൊടുക്കുകയോ വെളിപ്പെടുത്തി കൊടുക്കുകയോ ചെയ്യുകയില്ലെന്ന് ദൈവത്തിന്റെ നാമത്തിൽ സത്യം ചെയ്യുന്നു. பதவியேற்பு விழாவில் கேரள முன்னாள் முதல்வர் உம்மன் சாண்டி, முன்னாள் பிரதமர் தேவகவுடா மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மூத்த தலைவர்கள், காங்கிரஸ் உறுப்பினர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நரிக்குறவர் குருவிக்காரர்கள் மலையாளி கவுண்டர்களையும் பழங்குடியினர் பிரிவில் சேர்ப்பதற்கான சட்ட திருத்த மசோதாவிற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. புதுடெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அமைச்சரவை கூட்டத்தில் பட்டியல் இனத்தவருக்கான சட்ட திருத்த மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது. நரிக்குறவர் குருவிக்காரர்கள் மலையாளி கவுண்டர்களையும் பழங்குடியினரை பிரிவில் சேர்க்க வழிவகை செய்யும் சட்டத்திருத்த மசோதாவை நாடாளுமன்றத்தில் அறிமுகம் செய்ய மத்திய அமைச்சரவை கூட்டம் ஒப்புதல் அளித்துள்ளது. 2025ஆம் ஆண்டிற்குள் 2 கோடியே 10 லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் கொள்கைக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. தேசிய மூலதன சாதன உற்பத்தி கொள்கைக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. 2.30 லட்சம் கோடியாக உள்ள தேசிய மூலதன உற்பத்தியை 7.50 லட்சம் கோடியாக உயர்த்த திட்டமிடப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சரவை தெரிவித்துள்ளது. எம்எல்ஏக்கள் பதவியேற்றதை தொடர்ந்து தமிழக சட்டப்பேரவை ஜூன் 3ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. தமிழக சட்டப்பேரவையின் முதல் கூட்டம் இன்று காலை 11 மணிக்கு தொடங்கியது. முதலில் திருப்பரங்குன்றம் தொகுதி அதிமுக எம்எல்ஏ ஸ்ரீனிவேல் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து பதவியேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. முதலில் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு தற்காலிக சபாநாயகர் செம்மலை பதவி பிரமாணம் செய்து வைத்தார். பின்னர் அமைச்சர்கள் பதவியேற்றுக் கொண்டனர். இதைத் தொடர்ந்து திமுக தலைவர் கருணாநிதி, எதிர்க்கட்சித் தலைவர் மு.க. ஸ்டாலின் ஆகியோர் பதவியேற்றுக் கொண்டனர். பின்னர் வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் பதவியேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதையடுத்து சட்டசபையை ஜூன் 3ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்படுவதாக தற்காலிக சபாநாயகர் செம்மலை அறிவித்தார். இதனிடையே சபாநாயகர் மற்றும் துணை
சபாநாயகரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் ஜூன் 3ஆம் தேதி நடைபெறுகிறது. இத்தேர்தலில் போட்டியிட விரும்புவோர் ஜூன் 2ஆம் தேதிக்குள் மனு தாக்கல் செய்யலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்த சிவகுமார் மற்றும் ராசிபுரம் பள்ளி மாணவி பிரேமசுதா ஆகியோர் 499 மதிப்பெண்கள் பெற்று முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளனர். இந்த ஆண்டு 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு கடந்த மார்ச் 15ஆம் தேதி முதல் ஏப்ரல் 13ஆம் தேதி வரை நடைபெற்றது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்து 10.72 லட்சம் பேர் இத்தேர்வுகளை எழுதினர். இந்நிலையில் சென்னை நுங்கம்பாக்கம் தேர்வுத்துறை அலுவலகத்தில் தேர்வு முடிவுகள் இன்று காலை வெளியானது. இதில் விருதுநகர் மாவட்டம் பெரியவள்ளிக்குளம் நோபல் மெட்ரிக் பள்ளி மாணவர் சிவகுமார், ராசிபுரம் SRV எக்ஸல் பள்ளி பிரேமசுதா ஆகியோர் 499 மதிப்பெண் பெற்று மாநிலத்தில் முதலிடம் பிடித்துள்ளனர். ஓசூர் ஸ்ரீ விஜய் வித்யாலயா பள்ளி மாணவி பூங்குழலி மற்றும் தூத்துக்குடி ஸ்டார் மெட்ரிக் பள்ளி மாணவர் ஆகாஷ் உள்ளிட்ட 50 பேர் 498 மதிப்பெண்கள் பெற்று 2ஆம் இடம் பெற்றுள்ளனர். தாசம்பாளையம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெட்ரிக் பள்ளி மாணவர் வைஷ்ணவ் பிரசாத் உள்ளிட்ட 224 பேர் 3ஆம் இடம் பிடித்துள்ளனர். என் பேர் ஆர் சிவகுமார். நான் வந்து நோபல் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல படிக்கிறேன். பெரியவள்ளிக்குளம் விருதுநகர்ல இருக்கு. நான் வந்து 499 வாங்கியிருக்கேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் வந்து பிரின்சிபல் சாருக்கு சொல்லிக்கிறேன், ஜெரால் ஞானரத்னம் சார், அவங்களுக்கு சொல்லிக்கிறேன். அப்புறம் டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ் எல்லாரும் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அதனால தான் நான் வந்து 499 வாங்கியிருக்கேன். அவங்க ஹார்ட் ஒர்க்கோட சாம்பிள்ஸ் தான். நாங்கள் நிறைய அட்வைசஸ், நிறைய டிப்ஸ் நிறைய கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. எதை படித்தாலும் திரும்பி எழுதி பார்த்துடணும்னு சொல்லுவாங்க. என் ஃபியூச்சர் எய்ம் வந்து CA ஆகணும். +1 +2ல வந்து நான் காமர்ஸ் அக்கௌண்டன்சி குரூப் எடுக்க போகிறேன். 12th நான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வருவேன். நான் ஸ்ரீ விஜயத்தில் ஸ்கூலில் படிக்கிறேன். நான் 498 எடுத்து ஸ்டேட் ரேங்க் எடுத்துருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு எங்கள் பிரின்சிபல் சாரோட கண்டினியூஸ் மோட்டிவேஷன், பேரண்ட்ஸ், எல்லா டீச்சர்ஸ், மேக்ஸ் மிஸ் எல்லாருமே கண்டினியூஸாக ஸ்கீம் வச்சு சப்போர்ட் பண்ணதால் தான் நான் இந்த மார்க் எடுக்க முடிஞ்சுது. நான் 11th பயாலஜி குரூப் எடுத்து MMCயில் மெடிக்கல் படிக்கணும். மனசில் பதிச்சு படிக்கணும். மீனிங்ஃபுல்லாக படித்தா ஈஸியாக இருக்கும். காலையில் 6 மணிக்கு எழுந்திப்பேன். டெஸ்ட் அப்போ மட்டும் நான் 4 மணிக்கு எழுந்து படிப்பேன். அவங்க சொல்லுவேன் நல்லா கவனிப்பேன். அவங்க சொல்றத கவனிச்சாலே பாதி படிச்ச மாதிரி ஆயிடும். மனசுல வச்சுட்டு மீனிங்ஃபுல்லா எழுதினா போதும். என் பேர் வைஷ்ணவ் பிரசாத். நான் இப்போ கோபி ஸ்ரீ வெங்கடேஸ்வரா வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் 10th ஸ்டாண்டர்ட் படிச்சு ஸ்டேட் 3rd வாங்கியிருக்கேன். 497 மார்க்ஸ் வாங்கியிருக்கேன். டிஸ்ட்ரிக்ட்ல 2nd பிளேஸ் அச்சீவ் பண்ணியிருக்கேன். இதுக்கெல்லாம் கூட இருந்தது என் டீச்சர்ஸ், என் பேரண்ட்ஸ், அப்புறம் மேனேஜ்மெண்ட், அப்புறம் எல்லாருமே கூட ரொம்ப துணையா இருந்தாங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க, படிக்க சொல்லி மோட்டிவேட் பண்ணாங்க. அதனால தான் இவ்வளோ பெரிய மார்க்ஸ் அச்சீவ் பண்ண முடிஞ்சது. 11th பயாலஜி குரூப் எடுத்து டாக்டர் படிக்கணுங்க தான் நான் ஆம்பிஷன். நான் டாக்டர் ஆகி ஏழை எளியவங்களுக்கெல்லாம் இலவசமாக மருத்துவம் பண்ணுவேன். 10ஆம் வகுப்பு தேர்வில் வழக்கம் போல் இந்த ஆண்டும் மாணவர்களை விட மாணவியரே அதிகம் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மாணவர்கள் 91.3%, மாணவிகள் 95.9% தேர்ச்சி பெற்றுள்ளனர். ஒட்டுமொத்தமாக 93.6 பேர் தேர்ச்சி சதவீதமாகும். கடந்த ஆண்டு 92.9% பேர் தேர்ச்சி பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. இதேபோல் புதுச்சேரியில் 498 பெற்று 4 பேர் முதலிடம் பெற்றுள்ளனர். 18 பேர் 2ஆம் இடத்தையும் 16 மாணவ மாணவிகள் 3ஆம் இடத்தையும் பிடித்துள்ளனர். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் 95% பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டது. சென்னை மாநகராட்சியில் உள்ள 19 பள்ளிகள் 100% தேர்ச்சி அடைந்துள்ளன. சென்னை மாநகராட்சி பள்ளி மாணவர்கள் 15 பேர் கணிதத்தில் 100க்கு 100 பெற்றுள்ளனர். கணிதத்தில் 15 பேரும், அறிவியலில் 7 பேரும், சமூக அறிவியலில் 56 பேரும் 100க்கு 100 மதிப்பெண்கள் எடுத்துள்ளனர். மேலும் 61 மாநகராட்சி பள்ளிகள் 90%க்கும் அதிகமாக தேர்ச்சி பெற்றுள்ளன என்று மேயர் சைதை துரைசாமி தெரிவித்துள்ளார். ஆண்டுகளையும் முறியடித்து இந்த ஆண்டு 95% விழுக்காடு தேர்ச்சி பெற்றுள்ளது சென்னை பெருநகர மாநகராட்சி பள்ளி மாணவர்கள் என்பதை நான் உங்களுக்கு மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 100% தேர்ச்சி விழுக்காடு 19 பள்ளிகள், 10 பள்ளிகளில் 29% வந்திருக்க வேண்டியதில் 10 பள்ளிகளில் மட்டும் ஒரே ஒருவர் என 10 பள்ளிகளில் தேர்ச்சி பெறாத காரணத்தினால் அந்த 10 பள்ளிகளில் 100% விழுக்காட்டை எட்ட முடியவில்லை.
சென்னை சைதாப்பேட்டை பெண்கள் மேல்நிலைப் பள்ளி மாணவிகள் புவனேஸ்வரி மற்றும் அனிதா ஆகிய இருவரும் 492 மதிப்பெண்கள் பெற்றனர். சென்னை கேர்ள்ஸ் சைதாப்பேட்ல இருந்து வரேன். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வந்து எஸ் புவனேஸ்வரி. நான் வந்து சென்னை கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சைதாப்பேட்ல இருந்து வரேன். ரெண்டு பேருமே 492. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க ஸ்கூலுக்கு ஒரு பெரிய பெருமை கிடைச்சிருக்கு. நாங்க அதை தந்திருக்கோம். அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபர்ஸ்ட் குரூப் பயோ தான். டாக்டர் ஆகுறது என்னுடைய aim. சிறிய இடைவேளைக்கு பிறகு 10ஆம் வகுப்பு தேர்ச்சி விகிதத்தில் ஈரோடு மாவட்டம் 98.48% பெற்று மாவட்ட அளவில் முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளது. இன்று வெளியிடப்பட்ட 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாவட்ட அளவில் ஈரோடு மாவட்டம் 98.48% பெற்று முதல் இடத்தை பிடித்துள்ளது. இதேபோல் கன்னியாகுமரி மாவட்டத்தில் 98.17% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். சென்னை மாவட்டம் 94.25%, திருவள்ளூர் மாவட்டம் 90.84%, காஞ்சிபுரம் மாவட்டம் 92.77%, திருவண்ணாமலை மாவட்டம் 89.03%, கடலூர் மாவட்டம் 89.13%, தஞ்சாவூர் மாவட்டம் 95.39%, திருவாரூர் மாவட்டம் 89.33%, நாகப்பட்டினம் மாவட்டம் 89.43% தேர்ச்சி பெற்றுள்ளன. இதேபோல் திருநெல்வேலி மாவட்டம் 95.3%, தூத்துக்குடி மாவட்டம் 96.93%, ராமநாதபுரம் மாவட்டம் 97.1%, சிவகங்கை மாவட்டம் 96.66%, விருதுநகர் மாவட்டம் 97.81%, தேனி மாவட்டம் 96.57%, மதுரை மாவட்டம் 95.68%, திண்டுக்கல் மாவட்டம் 92.57%, திருப்பூர் மாவட்டம் 95.62% தேர்ச்சி பெற்றுள்ளன. கோவை மாவட்டம் 96.22%, சேலம் மாவட்டம் 94.21%, நாமக்கல் மாவட்டம் 96%, கிருஷ்ணகிரி மாவட்டம் 95.05%, தருமபுரி மாவட்டம் 94.77%, புதுக்கோட்டை மாவட்டம் 94.46%, கரூர் மாவட்டம் 96.67%, அரியலூர் மாவட்டம் 92.52%, பெரம்பலூர் மாவட்டம் 96.52%, திருச்சி மாவட்டம் 95.92% தேர்ச்சி பெற்றுள்ளன. வழக்கம் போல் வேலூர் மாவட்டம் 86.49% பெற்று மாவட்ட அளவில் கடைசி இடம் பிடித்துள்ளது. தமிழ் பாடத்தில் 73 பேர் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர். ஆங்கில பாடத்தில் 51 பேரும், கணிதத்தில் 18,754 பேரும், அறிவியலில் 18,642 பேரும், சமூக அறிவியலில் 39,398 பேரும் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர். வழக்கம் போல இந்த ஆண்டும் மாணவர்களை விட மாணவிகளே அதிக அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். MBBS, BDS ஆகிய மருத்துவ படிப்புக்கான விண்ணப்பங்களை அரசு கல்லூரிகளில் நாளை முதல் ஜூன் 6ஆம் தேதி வரை பெற்றுக் கொள்ளலாம் என்று மருத்துவ கல்வி இயக்குநர் விமலா தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை கூறினார். மருத்துவ படிப்புக்கான விண்ணப்பங்களை ஆன்லைன் மூலம் இன்று முதலே பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் அவர் தெரிவித்தார். அரசு கல்லூரிகளில் நாளை முதல் ஜூன் 6ஆம் தேதி மாலை 5 மணி வரை 500 ரூபாய் கொடுத்து விண்ணப்பங்களை பெறலாம் என்றும், பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை ஜூன் 7ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். ஜூன் 17ஆம் தேதி தரவரிசை பட்டியல் வெளியிடப்படும் என்று தெரிவித்த விமலா, முதல் கட்ட கலந்தாய்வு ஜூன் 20ஆம் தேதியும், 2ஆம் கட்ட கலந்தாய்வு ஜூலை 18ஆம் தேதியும் நடைபெறும் என்றும் தெரிவித்தார். அதாவது என்ற இணையதளத்திலிருந்து நேரடியாக பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். 26/5/16 அதாவது நாளை முதல் மாணவர்கள் விண்ணப்பங்களை 20 மருத்துவக் கல்லூரியிலிருந்தும் டென்டல் அரசு கல்லூரியிலிருந்தும் பெற்றுக்கொள்ளலாம். ரூபாய் 500 காசோலை செலுத்தி பெற்றுக்கொள்ளலாம். ஜூன் 6ஆம் தேதி மாலை 5 மணி வரை இந்த விண்ணப்பங்களை பெற்றுக்கொள்ளலாம். ஜூன் 7ஆம் தேதி மாலை 5 மணி வரை பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் பெறப்படும். தரவரிசை பட்டியல் ஜூன் 17ஆம் தேதி வெளியிடப்படும். முதல் கட்ட ஆய்வு ஜூன் 20ஆம் நாள் துவங்கும். 2வது கட்ட கலந்தாய்வு ஜூலை 18ஆம் தேதி துவங்கும்.
தெலுங்கானாவில் கார் மீது 2 லாரிகள் பயங்கரமாக மோதியதில் 5 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். நிஜாமாபாத் ஹைதராபாத் தேசிய நெடுஞ்சாலையில் சிக்னலில் நின்றிருந்த லாரியை முந்தி செல்ல முயன்ற கார் எதிரே வந்த லாரிக்கு இடையே சிக்கி அப்பளம் போல நொறுங்கியது. இதில் காரில் இருந்த 2 குழந்தைகள் 2 பெண்கள் உட்பட 5 பேர் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி உயிரிழந்தனர். நெஞ்சை பதற வைக்கும் அந்த வீடியோ காட்சி இணையதளத்தில் வெளியாகியுள்ளது. திருப்பூரில் பறிமுதல் செய்யப்பட்ட 570 கோடி ரூபாய் தொடர்பாக உரிய விளக்கம் அளிக்க வலியுறுத்தி தமிழ் மாநில காங்கிரஸ் இளைஞர் அணி சார்பில் வங்கி கிளைகள் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 13ஆம் தேதி திருப்பூர் மாவட்டம் செங்கப்பள்ளி அருகே 3 கண்டெய்னர்களில் இருந்து 570 கோடி ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக ஸ்டேட் வங்கி உரிய ஆவணங்கள் அளித்ததை அடுத்து கோவை ரயில் நிலையம் அருகே உள்ள பாரத ஸ்டேட் வங்கி தலைமை அலுவலகத்திற்கு பறிமுதல் செய்யப்பட்ட பணம் அனுப்பி வைக்கப்பட்டது. இந்நிலையில் அரசியல் தலையீடுகளால் பல்வேறு சர்ச்சைகளை ஏற்படுத்தியுள்ள 570 கோடி ரூபாய் தொடர்பாக உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் என வலியுறுத்தி கோவை பாரத ஸ்டேட் வங்கி மேலாளரிடம் தமிழ் மாநில காங்கிரஸ் இளைஞர் அணி சார்பில் மனு அளிக்கப்பட்டுள்ளது. அளவில் செங்கப்பள்ளி அருகிலே தேர்தல் அதிகாரிகளால் 570 கோடி ரூபாய் பணம் 3 கண்டெய்னர் லாரி பிடிபட்டது. பிடிபட்டு 18 மணி நேரம் கழித்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அவர்கள் தங்களுடைய பணம் என்று கூறினார்கள். நாங்கள் கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த 570 கோடி ரூபாயும் மர்மமான வந்த பணங்கள், இது அரசியல்வாதி பணமா ஒரு கட்சியின் பணமா என்பது இன்று வரையிலும் தெளிவுபடுத்தவில்லை. அதேபோல பணம் கொண்டு செல்லப்பட்ட விதமும் பல்வேறு மர்மத்திற்குரியதாக உள்ளது. ஆகையால் உடனடியாக SBI இதுக்குண்டான தெளிவான விளக்கத்தை அளிக்க வேண்டும். இல்லை என்றால் தமிழ் மாநில காங்கிரஸ் இளைஞரின் சார்பாக தமிழகத்தில் உள்ள SBI கிளைகளுக்கு முன்பு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம். பொதுமக்களிடம் நம்பகத்தன்மையை ஏற்படுத்தும் மதுபான கடையை முற்றுகையிட்டு பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவையாறை அடுத்த திங்களூர் மெயின் ரோட்டில் இயங்கி வரும் அரசு மதுபான கடையால் அப்பகுதி மக்கள் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருகின்றனர். இந்நிலையில் சுமார் 50க்கும் மேற்பட்ட பெண்கள் கடையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதோடு சாலை மறியல் நடத்தவும் முயற்சி செய்தனர். அப்போது மறியலை தடுத்து நிறுத்திய போலீசார் பெண்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. 2 தடவை கலெக்டர் ஆபீஸ்ல போய் மனு கொடுத்தோம். அதுக்கு என்ன நடவடிக்கைன்னு எடுக்கவே இல்லை. நாங்கெல்லாம் அன்னைக்கு நாடு உழைச்சாதான் சாப்பாடு. வீட்டுக்காரவங்க எல்லாம் 15 வயசு பிள்ளைங்க கூட இங்க வந்து குடிக்கிறாங்க சார். நிம்மதியா இருக்க முடியல. ஸ்கூலுக்கு பிள்ளைங்க எல்லாம் அனுப்ப முடியல. சந்திர கோயிலுக்கு போற பிள்ளைங்க எல்லாம் வந்து பஸ் ஏறினாக்கா ஏற முடியல. எல்லாம் குடிச்சுட்டு அப்படியே வேட்டி இல்லாம சட்டை இல்லாம ஒவ்வொருத்தரும் அப்படி அப்படியே கிடக்குறாங்க சார். ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். அன்னைக்கு நாடு உழைச்சாதான் எங்களுக்கு எல்லாம் சாப்பாடு. எங்க கைத்துல கூட தாலிகள் இல்லாம எங்க வீட்டுக்காரவங்க எல்லாம் அப்படியெல்லாம் வச்சிருக்காங்க சார். எங்களுக்கு இந்த முதல்ல வந்து இந்த கடை எடுக்கணும் சார். அப்பதான் எங்களுக்கு புதுசா வந்து இருக்க முடியும். இல்லன்னு வச்சுக்கோங்க, எங்களுக்கு எல்லாம் குங்குமம் இல்லாம தாலி இல்லாம ஒண்ணு இல்லாம அப்படியே விதவியா தான் இருக்கணும். ராமநாதபுரத்தில் வருவாய்த்துறை ஊழியர்கள் பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர். கடந்த 3 மாத காலமாக தேர்தல் பணியில் ஈடுபட்டிருந்த 16 வட்டாட்சியர்களை ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் பணிமாற்றம் செய்துள்ளார். இதனை கண்டித்து வருவாய்த்துறை ஊழியர்கள் பணிகளை புறக்கணித்து இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் வட்டாட்சியர் அலுவலகங்கள் மூடியிருந்ததால் பல்வேறு கிராமங்களில் இருந்து வந்த பொதுமக்கள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். 3 மாத காலமாக கடுமையாக இரவு பகல் பாராது கண் துஞ்சாது பணிபுரிந்த வட்டாட்சியர்கள் அனைவரையும் ஒரே தேர்தல் முடிந்த மறுநாளே எவ்வித முன்னறிவிப்புமின்றி வேறு வேறு மாவட்டங்களுக்கு மாற்றி வருவாய்த்துறை அலுவலர்களை மன உளைச்சல் ஏற்படுத்திய இந்த மாவட்ட ஆட்சியர் அவர்களை கண்டித்து இன்று ராமநாதபுரம் வட்டத்திலே வட்டாட்சியர் அலுவலகம், கோட்டாட்சியர் அலுவலகம் அனைத்திலும் உள்ள அனைத்து பணியாளர்களும் வெளியே வந்து புறக்கணிப்பு போராட்டம் செய்து அலுவலகம் இழுத்து மூடப்பட்டுள்ளது. இந்நிலை தொடரும் பட்சத்தில் மாவட்ட ஆட்சியர்கள் அவர்கள் அழைத்து பேசி இப்பணியிடத்தினை ரத்து செய்யாதவரை இம்மாவட்டம் முழுவதும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் உட்பட அனைத்து வட்டாட்சியர் அலுவலகமே நாளை முதல் இழுத்து பூட்டப்படும். கண்டன ஆர்ப்பாட்டம், மறியல் போராட்டம் என தொடர்ந்து போராட்டம் நடத்த தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கம்
முடிவு செய்யப்பட்டுள்ளது. ராமநாதபுரத்தில் 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கடல் குதிரைகளை கடத்த முயற்சித்த நபரை காவல்துறையினர் கைது செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி பேருந்து நிலையத்தில் சந்தேகத்திற்கு இடமான நிலையில் நின்று கொண்டிருந்த சுரேஷ் என்பவரிடம் கியூ பிரான்ச் காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். அப்போது முன்னுக்கு பின் முரணாக பதில் அளித்ததால் சந்தேகம் அடைந்த காவல்துறையினர் அவரிடம் இருந்த கைப்பையில் சோதனை நடத்தினர். அதில் தடை செய்யப்பட்ட சுமார் 26 கிலோ எடை கொண்ட கடல் குதிரைகள் இருந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து கடல் குதிரைகளை கடத்த முயற்சித்த நபர் சுரேஷை காவல்துறையினர் கைது செய்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியுடன். வணக்கம்.